பசங்களா, கொஸ்டின் ஆஃப் த டே செஷன்ல இருக்கும். சோ இதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறது மேக்னட்டிசம். அதுலயும் பர்டிகுலரா எர்த் மேக்னட்டிசமா நான் கொண்டு வந்திருக்கேன். சோ இந்த கியூஆர் நோட்ஸ் வேணும்னா நீங்க என்ன பண்ணணும், ஆக்சுவலி இந்த கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணி வாட்ஸ்அப் கம்யூனிட்டி சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. யூ வில் கெட் த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். ஓகே, வாட் இஸ் எர்த் மேக்னட்டிசம்? சோ எர்த் மேக்னட்டிசம் அப்படிங்கறத நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க எர்த் என்னவா கன்சிடர் பண்ணிக்கிறீங்கன்னா ஒரு பெரிய ஜெயிண்ட் மேக்னட்டா கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒரு மேக்னட்டா நீங்க கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுல என்னென்ன இருக்கும்? சோ ஒரு சைடு வந்து எனக்கு நார்த் போலாவும் இன்னொரு சைடு எனக்கு சவுத் போலாவும் இருக்கும். அப்ப மேக்னெட்ல ஒரு சைடு அப்போ நார்த் போல், ஒரு சைடு சவுத் போல்னா எர்த்லயும் ஒரு சைடு எப்படி சொல்றோம் நார்த் போல், இன்னொரு சைடு எப்படி சொல்றோம் சவுத் போல்னு சொல்றோம். கரெக்டா? அதேதான் நான் இங்கனக்குள்ளேயும் டயக்ராம்ல சொல்லியிருக்கேன். ஆனா எர்த் நம்ம நினைக்கிற மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்காது, கொஞ்சம் டில்ட் ஆயிருக்கும். தலை அப்படி நேரா வைக்காம கொஞ்சம் சாச்சு வச்ச மாதிரி இருக்கும். சோ இந்த டயக்ராம்ல பாத்தீங்க அப்படின்னா எர்த் வந்து நம்ம ஒரு ஜியோமெட்ரிக் பொசிஷன் போடுறோம்னா இப்படிதான் நம்ம போடுவோம். பாருங்க, ரெண்டு ஹாஃபா கட் ஆகுதா? ஆனா எர்த் என்ன பண்ணுது, இந்த மாதிரி கொஞ்சம் டில்ட் ஆயிருக்கு. சோ எர்த் ஆக்சுவல் பொசிஷன்ல இருந்து கொஞ்சம் டில்ட் ஆயிருக்கிறதுனால இந்த டில்டிங் பொசிஷனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மேக்னெட்டிக் நார்த் அண்ட் மேக்னெட்டிக் சவுத்னு சொல்லுவோம். சோ ஆக்சுவல் பொசிஷனை என்னன்னு சொல்லுவோம் யோசிங்க, ஜியோகிராபிக் நார்த் அண்ட் ஜியோகிராபிக் சவுத்னு சொல்லுவோம். சோ இந்த மேக்னெட்டிக் நார்த்துக்கும் மேக்னெட்டிக் சவுத்துக்கும் இடையில கூட ஆங்கிள் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? சோ இது எல்லாமே நமக்கு இந்த போல்ஸ்ல தான் நடக்கும். ஓகே, சோ இதுல இருந்து அப்படியே கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா நம்மளோட எர்த்தே ஒரு பெரிய மேக்னெட்னு சொல்லிட்டு இந்த மேக்னெட்ல நமக்கு ஒரு சைடு நார்த் போல் ஒரு சைடு சவுத் போல், மேக்னெட்டிக் நார்த்தும் ஜியோகிராபிக் நார்த்தும் ஒண்ணு கிடையாது. நம்மளோட எர்த்தை நம்ம ஹாஃபா டிவைட் பண்ணோம்னா அது ஜியோகிராபிக், எர்த்தோட ஆக்சுவல் பொசிஷன் டில்டிங்ல இருந்து பார்த்தோம்னா அது மேக்னெட்டிக். தென் எர்த்தோட ரொட்டேஷன் பொசிஷன் நம்ம எடுத்துக்கலாம். சோ எர்த்தோட ரொட்டேஷன் பொசிஷனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் அப்படிங்கிற டேர்ம்ல டினோட் பண்ணுவோம். சோ இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்னால என்னுடைய மேக்னெட்டிக் அண்ட் ஜியோகிராபிக்னு ரெண்டு பேரும் நான் சொன்னேன் இல்லையா, அந்த மேக்னெட்டிக் ஆக்சிஸும் ஜியோகிராபிக் ஆக்சிஸும் கோயின்சைட் ஆக மாட்டாங்க. சோ ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் வந்து சுத்தமா கோயின்சைட் ஆக மாட்டாங்க. சரிங்களா? யார் யாரு? மேக்னெட்டிக் ஆக்சிஸும் ஜியோகிராபிக் ஆக்சிஸும் கோயின்சைட் சுத்தமா ஆக மாட்டாங்க. ஓகே, இதுல எர்த்ல நிறைய இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. எர்த் ஒரு மேக்னெட்டா ஒர்க் ஆகறனால அதை சுத்தி எப்பவுமே மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிட்டு இருக்கு. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸை வச்சு நம்மளுடைய நேச்சர்ல என்ன நடக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்லட்டா? அரோரா போரியலிசஸ் அப்படிங்கிற ஒரு நார்த்தன் லைட்ஸ் நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். வானத்துல கலரான லைட்ஸ் ரொம்ப விசிபிளா, மேக்சிமம் அது கிரீன் கலர் லைட்டா தான் இருக்கும். அது ஏன் கிரீன் கலர்ல இருக்குங்கிறதையும் நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணலாம். சோ இந்த மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து மூவ் அப் ஆயிட்டு இருப்பாங்க. இவங்க எப்பவுமே எங்க இருந்து எங்க மூவ் ஆவாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவங்களோட டைரக்ஷன் நீங்க முதல்ல செக் பண்ணணும். சோ இவங்க எப்பவுமே சவுத் போல் டு நார்த் போல்னு சொல்லி மூவ் ஆவாங்க. அதுவும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லட்டா, மேக்னெட்ல நீங்க நார்த் போல் தனியாவும் சவுத் போல் தனியாவும் உடைச்சு பிரிச்சு எடுக்கவே முடியாது. சோ எர்த் மேக்னட்டிசம்ல மோஸ்ட் ஆஃப் த பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் பசங்களா. இதையும் தாண்டி டவுட் இருக்கிறவங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல என்ன பண்ணணும், கமெண்ட் பண்ணுங்க.